இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 6 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே வாங் அவனோட பார்ட்டிஸோட வெளியே வரதை காட்டுவாங்க. கூட இருக்கவன் நம்மளே அவங்க கதையை முடிச்சுக்கலாமே, ஏன் விட்டு வந்தோன்னு கேட்பான். வாங் சண்டை போடுறதுல ஸ்பைடர் முடிச்சு நமக்கு மான கிறிஸ்டல்ஸ் கிடைக்காம போயிடும். அவன் வீக்கா பிளீக்கான்லாம் தெரியாது, ஆனால் அவனாலையும் டி ரேங்காக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவனாலையும் பாஸ் எல்லாம் காலி பண்ண முடியாது. ஸ்பைடர் அவங்களை சாப்பிட்டு தூங்க போகும்ல, அப்போ நம்ம போய் மான கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கலான்பா. நம்ம வெளிச்சத்துக்கு மேஜிக்கை பயன்படுத்தலாமான்னு சோ வாங்க அதை செஞ்சாலும் அந்த ஸ்பைடர் எந்திரிச்சுக்குன்பா. சங் ஒரு சீலிங் பக்கத்தில் டனால் சொல்லியிருப்பான்ல, அது வழியே நம்ம திரும்ப போய்க்கலான்பா. வாங் காகிள்ஸ் போட்டிருக்கவன் செம பிளான். ஆனா ஸ்பைடர் தூங்கலின்னு என்ன பண்றதுன்னு கேட்பான். வேற வழியில சாகடிச்சிட வேண்டியதான்ட்டு வாங். இவ பாத்தீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அவன் போட்டிருந்த கியர், அவன் வச்சு இந்த கத்தியும் கேடயமும் மில்லியன்ஸ் ஒர்த் இருக்கும். நமக்கு போதுமான மான கிறிஸ்டல்ஸ் கிடைக்கலனா அதை எடுத்துக்கலாம். அவன் யாரோட ட்ரஸ்ட் பண்ணல பொழைக்கிறான்னு பார்க்கலாம். இறுதி சடங்கு நான் போகலினா பேடா போலான்பா. சோ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நம்ம குகைக்குள்ள போறப்பவே பெரிய சத்தம் கேட்டுச்சு. பாஸ் நாத்திக்கு அந்த சத்தத்துக்கே கான்ல இருக்குன்பா. வாங் சோ கிட்ட அதை உன்னால தோக்கடிக்க முடியுமான்னு கேட்பான். இல்ல வாய்ப்பே இல்லைன்றுவான். வாங் நான் கூட இருக்கேன், அது வேணா இம்ப்ரெசிவான பாஸா இருக்கலாம், ஆனா அந்த 2 பொடியனுங்கனாலையும் கண்டிப்பா அது கிட்ட இருந்து சர்வே ஆக முடியாதுன்பா. உள்ள காட்டுவாங்க யூ சங் கிட்ட, இருங்க சி ரேங்க் பாஸ் தோக்கடிக்கணும்னா நீங்க பி ரேங்க் இருக்கணும், அட்லீஸ்ட் மினிமமா அப்பர் சி ரேங்க்லனாவது இருக்கணும். இதுக்கு எகென்ஸ்ட் உங்களால போக முடியாது, வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலான்பா. சங் மனசுக்குள்ள ஜின்ஹூ சொல்றதும் சரிதான், நான் ரீஅவேக்கன் லெவலப் ஆயிருந்தாலும் இன்னும் வீக்கா தான் இருக்கேன். நான் இன்ஸ்டன்ஸ் டஞ்சனுக்குள்ள ப்ளூ வெனம் ஃபேங்கடு கசாக்கா கூட மோதினாலும் அது டி ரேங்கா தான் இருக்கணும். அப்புறம் அந்த கோலம் பாஸும் டி ரேங்கை விட கம்மியா தான் இருக்கணும். ஆனா இந்த பாஸ் அது 2 விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் கேரண்டியா சொல்லுவேன். ஆனா சில காரணங்களால இதை கைவிட்டு போற உணர்வே எனக்கு இல்ல. ஆனா சி ரேங்க் பாஸ்க்கு எகென்ஸ்டா நிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு நினைக்கிறேன்ட்டு இப்போ நான் 18வது லெவல் சி ரேங்க் பாஸோட மோத போறேன்ட்டு போவான். ஒரு ஷாட்க்கு ஒர்த் இருக்குன்ட்டு சங் அட்டாக் வைக்கவும் இதை பார்த்த யூ வாய பொழந்துருவான். சங் மனசுக்குள்ள ஒரு காரணத்தால நாங்களா ஹண்டர்ஸ் அழைக்கப்படுறோம், அப்புறம் இப்பதான் உண்மையான வேட்டையை தொடங்க போகுதுன்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோ கார்ல ஏறுவாரு. கோ டிரைவர் சீட்ல உட்காந்து இன்னொரு நீண்ட நாள்பா. கோ இந்த கவர்மெண்ட் மீடியா எனர்ஜி டெவலப்மெண்ட் சார்ந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நான் ஸ்டாப்பா மீட்டிங்ஸை கொடுத்து காலி பண்றானுங்க. பார்க்க போனா நான் ரொம்ப பேசுறவெல்லாம் கிடையாதுன்னு கார் ஸ்டார்ட் பண்ணி முன்னால போகும்போது உங்களோட ஸ்கெடியூல் கிளியரா தான் இருக்கு, நான் உங்ககிட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களேன்னு கேட்பான். இது உங்க கொஞ்சம் மனசை மாத்தலான்பா. கோ பழைய சோல்ஜர்ஸ் எல்லாம் மறைச்சிட்டதா சொல்றாங்க, ஆனாலும் யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கான கைடன்ஸா இருக்க கேட்கறப்ப பெரிய அளவுல நான் தவிர்க்க மாட்டேன் பாரு. சங் சண்டை போடுறத கட்டுவாங்க, அதை வெட்ட முடியாது. மனசுக்குள்ள அதோட எக்ஸோஸ்கெலட்டன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். வேற லெவல் அட்டாக் வச்சிருக்கும், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். சங் அதிக சக்தியால தாக்குதல் வைக்குது. ஒரு தப்பான மூவ் வச்சாலே நான் செத்துருவன்பா. சங்கோட மூவ்ஸ் எல்லாம் பார்த்தா ஐயோ இவனை பார்த்தா ஈராக் மாதிரியே தெரியல. யார் அவன்? அவர் ரேங்கிங்க ஃபேக் பண்ணிருக்கானா? கேள்விப்பட்டிருக்கேன். தனிப்பட்டவங்களே ரேரானவங்க அவங்களோட மேஜிக் பவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி லோ ரேங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஹண்டர்ஸ் தான் ஃபால்ஸ் ரேங்கர்ஸ்பாங்க. அப்புறம் அதுல முக்காவாசி பேரு ஃபன்னுக்காக கொலை பண்ற பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்கன்னு திங்க் பண்றப்ப சங் திரும்பி பாப்பான். யூக்கு அள்ளு விட்டுரும். நான் இங்க என்ன பண்றேன்ட்டு மண்டிட்டு அப்பான்பா. சங்க்கு சோர்வுக்கான சதவீதம் 57 வந்திருக்கும். சங் மனசுக்குள்ள சோர்வு இன்னும் அதிகரிச்சதுன்னா நான் ஸ்லோ டவுன் ஆயிருவேன், அதுக்கு முன்னாலே இது கொண்டாடணும்னு பார்ப்பான். பேரலிசிஸ் அண்ட் ட்ரைன்கிற இந்த டேகர்ஸோட ஸ்பெஷல் எபிலிட்டிஸை கீயா பயன்படுத்தலான்பா. வீக் ஸ்பாட்டை பார்த்துட்டு அடிக்க போவான். ஸ்பைடர் ஆசிட கக்கும். இதை பார்த்துட்டு சங் ஆசிடா ரொம்ப மோசமான சர்ப்ரைஸ், கல்லு பலம் கொண்ட கவசம் ஆசிட துப்புது. இந்த 8 கால் மான்ஸ்டர் நான் நினைச்சதை விட மோசமா இருக்கு, நேரம் நீடிக்க மோசம் தான். ரிஸ்க் எடுக்கிறத பத்தி யோசிக்காம நான் இப்ப அது பக்கத்துல போயாகணும்னு திங்க் பண்ணுவான். நியூ ஸ்கில்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். என்னோட புது ஸ்கில் டேஷ், இதை பயன்படுத்தி வேகமா அது பக்கத்துல போலான்ட்டு மூவ் பண்ணுவான். மேல போயிட்டு வீக் பாயிண்ட்னு நினைச்ச இடத்துல அடிப்பான். டிபஃபே கேன்சல் அவுட் ஆயிருக்கும். ஒரு அடி கத்தி உள்ள தொலைக்க வைக்கலினா அதை தொடர்ந்து சேவன் அட்டாக் பண்ண போவான். இதெல்லாம் பாக்குறவங்க என்ன வேகம், ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கிறதுக்கான ஸ்டாமினா இருக்குமா, இவன் என்னதான் பண்ண ட்ரை பண்றான்ட்டு பார்ப்பான். ரொம்ப வேகம், இன்னும் வேகமா போகணும்ட்டு பக்கத்துல போறப்ப சங்கோட சோர்வுங்கிறது 70% ஆயிரும். ஸ்பைடர் ஒரே அட்டாக்ல அடிச்சு பறக்க விட்டுரும். யூ ஜின்வூன் கத்துவான். ஃபைனல் ப்ளோ வைக்க வரும் ஸ்பைடர். ஒரு செகண்ட்ல பிளாக் அவுட் ஆகிறத காட்டுவாங்க. ஃபுல் ரெக்கவரி எடுத்துக்குவான் தலைவன். யூ ஜின்வூன் கத்துவான். ஸ்பைடர் அட்டாக் பண்ண போனவன காணமேன்ட்டு பார்க்கும். ரெக்கவர் ஆன தலைவன்
நேரா வந்து அட்டாக் வைப்பான். அதோட ரத்தம் தெரிக்கும். ஆனா தலைவன் இந்த தடவை கத்தியை கண்ணுல இறக்கியிருப்பான். நகர்றதுக்கு இல்லாம ட்ரைன் பண்றது தானே எபிலிட்டி. கத்தியை வச்சு இறக்கனா இருக்குவான். காலியாயிரும். மாஸ்டர் ஆஃப் த டஞ்சனை டிஃபீட் பண்ணிட்டு டெவலப் ஆனதுக்கான நோட்டிபிகேஷன் வரும். மனசுக்குள்ள டெய்லி கோஸ்ட் ரிவார்ட்ஸ்க்காக நான் ட்ரைனிங் பண்ணல இப்ப நல்லதா போச்சு, இல்லைன்னா பெரிய பிரச்சனை மாட்டிருப்பேன்னு திங்க் பண்ணிட்டு பக்கத்துல போவான். இதெல்லாம் பார்த்தா தனியாவே பாச காலி பண்ணிட்டான். எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க எதுவும் இல்ல. இவன் ஒரு ஃபால்ஸ் ரேங்கர்ன்பான். ஸ்பைடருக்குள்ள எசன்ஸ் ஸ்டோன் எடுத்துட்டு இது எவ்வளவுக்கு போகும்னு தெரியலையன்ட்டு பாப்பான். சங் தூக்கிட்டு வந்திருப்பான்ல பேக்ஸ் அண்ட் மற்ற திங்ஸ்லாம், அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அது பாசுங்க, நான் வேணும்னா உங்களுக்காக எசன்ஸ் ஸ்டோன் எடுத்துட்டு வரட்டுமா, கீரையுமே நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இந்தாங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க நல்லா இருக்கும் பாஸ்ன்பா. எதுக்கு என்ன அப்படி கூப்பிடுறான்ட்டு சங் திங்க் பண்ணும்போது மானா கிறிஸ்டல் எடுக்க வேலையில நான் பாத்துக்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க பாஸ்ன்பா. எதுக்காக இப்படி நடந்துக்கான்னு திங்க் பண்ணிட்டு தண்ணி குடிக்கிறப்ப வாங்க அவனோட டீமோட வந்திருப்பான். இதுக்கப்புறம் ட்ரைனிங் ரூம்ல கட்டுவாங்க. கோ அண்ட் ஊர் ட்ரைனிங் எடுப்பாங்க. கோ வைக்கிற பஞ்ச்ல ஊர் ரொம்ப தூரம் பின்னால போயிருப்பான். உடம்புல சில காயங்கள் ஆகும். ஓகேவான்னு கேட்பாரு கோ. நல்லா தான் இருக்குன்ட்டு லெசனுக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். கோ நான் தான் உனக்கு தேங்க்ஸ் பண்ணும், இதெல்லாம் தான் நிஜமான எனக்கு தேவைன்னு நினைச்சது, அப்ரிஷியேட் பண்றேன்னு பாரு. சேர்மன் நீங்க இன்னும் அப்படியே இருக்கீங்கன்பா. கேமரா பின்னால போகும். தரையே இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பாருங்க. கோனா ஆக்டிவ் டியூட்டில இருந்ததை கம்பேர் பண்ற அளவுக்கு இல்லைன்னு பாரு. தோல்ல கை வச்சு உன்னை நீ தற்காத்துக்கிறல பெட்டர் ஆயிட்ட, உன்னோட பிராக்டிசஸ் நீ தொடர்றது இதுலயே தெரியுதுன்னு பாரு. ட்ரைனிங்ஸ் வேணா ரேங்க் ஏத்தாம இருக்கலாம், ஆனா அது உங்களோட உடம்பையும் டெக்னிக்ஸையும் மேம்படுத்திக்கிட்டே இருக்கும்பா. கோ ஒருத்தர் அவங்களோட உடம்பையும் மனசையும் பயன்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். வெறுமனே ஹண்டர்ஸ் பவர்ஸ் மட்டும் சார்ந்து இருக்காக்கு. குறிப்பா நீ எப்போ ரெகுலரா டஞ்சன்ஸ்ல உடனே எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன்ல ஃபைன் பண்றது மனித இயல்பு அதோட அசிங்கமான பக்கத்தை காட்டுற சமயம் அதுன்னு அப்படியே டஞ்சன்ல காட்டுவாங்க. வாங்கோட டீம் மெம்பர்ஸ் இது என்ன சாதா பூச்சி தான் போல இருக்கு, அதிகமா தின்னு பெருத்தது போல, வெறுமனே இந்த கீர் மட்டுமே போதுமானதா இருக்கு, டி ரேங்க் கையால செத்துருக்கு, அப்ப எவ்வளவு வீக்கா இருந்திருக்கணும். வாங்க சார் இப்ப என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. வாங்க உனக்கு தெரியலையா யூஜின் ஹோ, உன்னோட ஃபேன்சி கியரை நான் ஆர்வமாக்குறா தம்பி, இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உங்க அப்பா மியூங்கான் தானே யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஹெட், சரியான்னு கேட்பான். அதுக்கு என்னங்க வாங்க உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், சங் ஜின்வுவை கொல்லுன்பான். யூக்கு அள்ளு விடும். வாங்க நேரத்துக்கு உனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நாங்க நம்பர்ஸை கணக்கு காட்ட வேஸ்ட்டுகளை கூப்பிடுவோம், அப்புறம் அவனுங்களே சாக விட்டு இருக்கல் விட்டுலாம் அடிச்சுக்கோம், எங்களோட கூட்டு சேர்ந்துக்கிறியா, அதான் ஒரே வழி இங்க இருந்து உயிரோட போகணும்பான். அதன்ட்டு பாக்குறப்ப வாங்க மனசுக்குள்ள அந்த பணக்கார பையனோட கீரே போதுமானதா சீரேங்க காலி பண்ண, அதுக்கான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இருந்தா அதான் மோசமானதா இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு உனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா அவன் கூட சென்ஸ் ஆகு, ஏன் எதுக்கு தயங்குற, இங்க நடக்கிற எதுவுமே வெளியே போகாது, உன்னை போல ஒரு டி ரேங்க் இ ரேங்கை பார்த்து பயப்படுறான்னு மட்டும் சொல்லிடாதேன்பா. பல்ல கடிச்சிட்டு போவான். சங்க கொல்ல போறான்ட்டு சந்தோஷப்படுவான். சங் கண்ண மூடுவான். திரும்பி அவங்கள நோக்கி கத்தி நீட்டுவான். என்ன அவன் கூட இருக்க போறியான்ட்டு காண்டாவான். ஹாங் அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்பான். வீக்க ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளான்பா. ஹாங் இதுக்கு முன்னால மனுஷங்களை கொண்டிருக்கீங்களாங்கிற ஈவல் கூட வருவான். ஹாங் அவனோட டீமோட யூக்கு அள்ளு விடும். சங்க்கு புது நோட்டிபிகேஷன் வரும். ஒரு அர்ஜென்ட் குவெஸ்ட், எனிமிஸை தோக்கடிக்க சொல்லி வரும். நம்பர் ஆஃப் எனிமிஸ்ல 6 பேருன்னு காட்டும். சங் ரொம்ப ஷாக் ஆவான். கவனத்தை எங்க விடான்ட்டு அட்டாக் வைப்பான். புகை களைஞ்சு திரும்பி பாக்குறப்ப சங் காலி தலைவான் கத்துவான். இதுக்கப்புறம் பாக்கி ஹீஜினை காட்டுவாங்க. ஈனா அண்ட் லீ போரா பார்க்க வருவாங்க. அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசுவாங்க. லீ ஒயிட் டைகர் கில்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்பா ஹீஜின் கிட்ட. ஸ்பெஷலால ஒன்னும் இல்ல, நாமளா போதுன்பா. கினா ஹண்டர் கில்ட் எப்படி போகுதுன்னு கேட்பா லீ. எப்பவும் போல நாமல் தான் கினா. ஹீஜின் மிஸ் சாவை வச்சு ஏரங் டஞ்சன் பிராக்டிஸ் பண்ண போறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்பா. ஆக்சுவலா அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, ஏரங் பீஸ்டோட போராடணும், ஆனா பிளாஷ்ல அவங்க காலி பண்றாங்க, ரொம்ப சப்பைங்கிற மாதிரி எல்லாம் வாய பொழந்துட்டோம், கீஹோன்லாம் தகச்சு போயிட்டாருன்பா. இதை கேட்ட லீ அவருதான் அடுத்த ஸ்ட்ரைக் டீமுக்கான கேப்டன் ஆகிறதா நம்பிட்டு இருந்தாருன்பா. நேரான மனுஷன்பா ஹீஜின். ஜினா சூழங்கிறவர் அதுல தானே இருந்தாரு, இப்ப அவருக்காக என்னன்னு கேட்பா. அவர் ஒன்னும் மோசமானவர்லாம் இல்லைன்பா. ஹீஜின் நீ சொல்றதெல்லாம் நல்லா புரியுது, ஆனாலும் நம்ம லக்கி தான், ஹண்டர் கில்ட் அப்புறம் ஒயிட் டைகர் கில்ட் பெரிய லீக்ஸ்ல இருக்குன்பா. ஜினா நீ சொல்றதுல பாயிண்ட் இருக்குன்பா. ஹீஜின் ஜினா இப்ப நிறைய சஸ்பீஷியஸான ரூமர்ஸ்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்பா. என்ன மாதிரின்னு கேட்பா ஹீஜின். அதிக அளவுல சந்தேகத்தின்படி உயிரிழப்பு நடக்கிற ஸ்ட்ரைக் டீம்ஸை பத்தின்பா. வாங்க யூ கிட்ட அவன் செத்துட்டான்பா. ரொம்ப கடுப்பாவான் யூ. சங் மனசுக்குள்ள இது எப்படி நான் மறந்தேன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறதா ரியாலிட்டி. வயலன்ஸ், ஏமாத்துறது, துரோகம் பண்றது உலகம் பூரா இருக்கு. எப்படி இதை நான் மறந்துட்டு பிளாக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், நகர முடியாம போயிட்டு இருக்கு. கேர்லெஸ்ஸா, ஓவர் கான்பிடன்ஸா, மாயையில இருந்தன்பா உங்க இதே நிக்க போதுன்னு வரும். எதிரிக இந்த சிஸ்டம் இப்ப அவனுங்களை கொள்ள சொல்லுது, என்ன இது உயிரோட வச்சுக்கிறதுக்கான காரணம் இருக்குமோன்பா. இது கோஇன்சிடென்ஸும் இல்ல, சேரிட்டியும் இல்ல, இந்த சிஸ்டத்துக்கு நான் உயிரோட தேவைன்னு எந்திரிப்பான். வாங் ஷாக் ஆவான். அது நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்குதுன்னு திங்க் பண்ணுவான். இதை பார்த்துட்டு பாஸ்ன்ட்டு சந்தோஷப்படுவான். காகிள் வேர் பண்ணிக்கவன். இன்னும் அவன் உயிரோட தான் இருக்கானான்பா. சங் ஜின்வு அப்படின்னா சரின்ட்டு மனசுக்குள்ள சிஸ்டம் என்ன பயன்படுத்திக்க பாக்குதுன்னா நானும் அதை பயன்படுத்த போறேன்ட்டு முன்னால வருவான். வாங்க அட கியூஹான் ரொம்பலாம் தயங்காதேன்பா. சங் நான் மறந்துட்டேன், முதல்ல இவனுங்கள பலவீனமானவனை தானே தேர்ந்தெடுப்பாங்கன்ட்டு முன்னால வருவான். பாருங்கடா வீக்கானவன் முன்னால வந்துட்டு இருக்கான் பானுங்க, அப்படின்னா எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க போலேன்ட்டு முன்னால வருவான். சங் எதிரா எப்படா வேலை செய்யுதுன்னு கேட்பாங்க. சங் நீங்க ஹண்டர்ஸை வேட்டையாட தயாரா இருந்தா நீங்க உங்களையும் இரையாக்க தயாரா தானே இருக்கீங்கன்னு கேட்பான். வாங்க இதை நான் பாத்துக்கிறேன்ட்டு இங்க பாரா தம்பி உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு போயிட்டு தோல்ல கை போடுவான். நாங்க இரையாக தயாராகணுமா, உள்ள குதிச்சு ஈரங்கான நீ என்னடா பண்ணுவீன்னு கேட்பான். நீ ஏன் எல்லாத்த விட வீக்கானவன் சொல்றக்குள்ள தலைவன் தலையை வெட்டிடுவான். யூக்கும் மற்றவங்களுக்கு அள்ளு விடும். சங் ஒருத்தங்காலின்பான். அந்த வெப்பனை எங்க எடுத்தான், எங்க மறைச்சு வச்சிருந்தான்ட்டு எல்லாரும் ஷாக் ஆவாங்க. அவங்க மனசுக்குள்ள ஓவர் கான்பிடன்ஸ் ஓரம் கட்டி வச்சாலும் ஜுண்டட் ஒரு ஈ ரேங்க் எப்படி அவனை கொண்டான்ட்டு பாப்பான். சங் மனசுக்குள்ள இப்ப நான் ஒரு கொலை பண்ணிருக்கேன் ஒரு மனுஷனை, இவன் இது ஜஸ்ட் நான் சிஸ்டம் கோபே பண்ணி நடந்திருந்தாலும் நான் இன்னொருத்தனை கொண்டுட்டேன், ஆனா இதை நான் செய்யலைன்னா நான் செத்துருப்பேன்.
அதனால இப்ப நான் பின் வாங்க போறதா இல்ல. ஸ்ட்ராங்கா இருக்கவன் மட்டும்தான் சர்வே ஆக முடியும்னா அப்பன்ட்டு பாப்பான். வெறித்தனமா அட்டாக் வைப்பாங்க எல்லாரும். 2வது 3வதுன்னு கொலை பண்ணுவான். காகல் ஸ்வே பண்ணிக்கவன். ஒரு ஈரான் கிட்ட எப்படி இந்த மாதிரி மூவ்ஸ்ன்ட்டு ஷாக் ஆவான். குத்துப்பட்ட 2 பேரும் திரும்பும் போது அந்த கத்திக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வேலை செய்யும். வாங் கியூஹான போக சொல்லுவான். போறன்பான். அவனுக்கு 2 பேர் காலி. காகல் ஸ்வேர் பண்ணிக்கவனையும் பின்னால வந்து சங் கொண்டுருவான். கியூஹான் அட்டாக் வைக்கிறக்குள்ள டக்குன்னு பக்கத்துல போய் அவனையும் கொண்டிருப்பான். 6ல 5 பேர் காலி. அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். டஞ்சன் பாஸோட சண்டை போட்டப்ப விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகிறான்னு திங்க் பண்ணுவான். வாங்க என்னோட டீம் அவன் செகண்ட்ஸ்ல காலி பண்ணிட்டான். அவன் உண்மையான சக்தியை மறைச்சு வச்சிருந்தாடா என்ன, நீ தானே பாஸ கொன்னு கேட்டு வாங்க அவனோட பவர் ஃபுல் பூஸ்ட் அப் பண்ணுவான். நான் என்னதான் சீராக்கா இருந்தாலும் நான் ஒன்னும் அவங்கள போல இல்லைன்னு தெரிஞ்சுக்குவேன்பான். மனசுக்குள்ள அவன் மான்ஸ்டரா இருந்தாலும் பாஸோட 5 ஹண்டர்ஸோடையும் சண்டை போட்டிருக்கான். கண்டிப்பா ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருக்க மாட்டான். ட்ரிக்கி அவன் எவ்வளவு வேகமா இருக்காங்க தான். அப்புறம் அவனோட டேகரோட ஸ்பெஷல் அபிலிட்டி. ஆனா நான் என்னோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணா என்னோட உடம்பு ஸ்டீல் அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும். அவன் கத்தியில வேலைக்கு ஆகாதுன்னு அட்டாக் பண்ண போவான். தலைவன் செம்ம ஃபாஸ்டா மூவ் வச்சு கையை மூஞ்சிக்கு நேரா கொண்டு போவான். வாங்க நீ ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா நான் உனக்கு ஒரு கெட்ட செய்தி வச்சிருக்கேன்ட்டு கையை மூஞ்சில வச்சு தரையோட அடிப்பான். இந்த மொத்த நேரமும் நான் லெவலப் ஆயிட்டு இருந்தேன்பான். வாங்க மனசுக்குள்ள என்ன நடந்துச்சு, என்ன தரையோட வச்சு அடிச்சிட்டான். இவன் கண்டிப்பா ஈராங்கா இருக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டு என்ன கொன்றாதேன்ட்டு கெஞ்சுவான். வேணா இங்க இருக்க மானா கிறிஸ்டல்ஸ் அசின் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்க. இதுல இருந்து டபுளா கூட தரங்கும் போது சங் 3 தடவை நீ என்ன 3 தடவை கொல்ல பாத்துருக்க, நான் எப்படி உனக்கு கருணை காட்டன்பான். வாங்க என்ன எதுவும் பண்ணிடாதேன்னு கெஞ்சுவான். சங் டஞ்சன்குள்ள நடக்கிறதுல வெளியே போகாதுன்னு நீ தானடா சொன்னேன்னு கேட்பான். என் அண்ணன் யாருன்னு உனக்கு ஐடியா இருக்கான்னு கேட்கறக்குள்ள கழுத்தை வெட்டி இருப்பான். அர்ஜென்ட் குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். சடலங்களை பார்த்த யூக்கு வாமிட் வரும். சங் பாஸ் காலியாச்சுல அதோட டஞ்சன் க்ளோஸ் ஆகுது போல, வெளியே போய் ஆகணும்பா. வெளியே வந்ததுக்கப்புறம் ரிப்போர்ட் பார்த்த லேடி ஏன்னா எல்லா சி ரேங்கர்ஸும் செத்துட்டாங்களா, சர்வைவ் ஆனது வெறும் டி ரேங்க் அண்ட் இ ரேங்கான்னு கேட்பா. யோ அதான் உண்மைன்பா. என்னன்பா யூ ஆமான்ட்டு திணறுவான். அந்த லேடி உன்னோட கியர் மாயா கம்பெனியோட கேலியன் லாங்ஸ் வார்ட் இப்பதானே வந்ததுன்னு கேட்பா. ஆமான்பா. குவெஸ்ட் ரிவார்ட் காட்டுவாங்க. ஃபுல் ரெக்கவரி, எபிலிட்டி பாயிண்ட்ஸ் 10, புது ஸ்கில்லான மர்டரஸ் இன்டென்ட், அது மாதிரியான விஷயத்துக்கு ரிவார்ட்லாம் கொடுக்குறாங்களான்ட்டு பாப்பான் சங். அந்த லேடி யூ கிட்ட அது கிரேடஸோட ராயல் சீரிஸ் தானே சிம் பண்ணிட்டு இருப்பா. மர்டர் இன்டென்ட்கான ஸ்கில்லான்ட்டு பாப்பான் சங். இது ஆப்பனண்டோட எல்லா எபிலிட்டிஸையும் பாதிக்கு பாதி கட் பண்ணிருப்பான்ட்டு பாப்பான். அந்த லேடி யூ கிட்ட எல்லாத்தையும் நீங்களே ஹேண்டில் பண்ணிட்டு இந்த பையனை மறைச்சு பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க இல்லையான்னு கேட்பா. யூ சிரிப்பான். அவங்க கோஆபரேஷனை பாராட்டுறன்ட்டு அப்படிதான் நடந்திருக்கும்பா. யூ சங் கிட்ட அங்க நீங்க நல்ல வேலை தான் பாத்தீங்கன்ட்டு மரியாதை தெரிவிப்பான். மன வரவும் கை நீட்டுவான் சங். ஏதாவது பிரச்சனை கேட்பான். யூ ஒன்னும் இல்லைன்ட்டு அவளுக்கு கொடை கொடுத்ததுல சந்தோஷம்பா. வாங்கோட அண்ணனை காட்டுவாங்க.